ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. பிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போறதை முன்னிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல பிசி மாணவர்களுக்காக பிரத்யேகமா பிசி அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கிறது வழக்கம் தான். அந்த வரிசையில இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் நம்ம பிசி அல்டிமேட் ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? இப்போ பிசி அல்டிமேட்டோடைய நோக்கமே எல்லாருக்கும் ஓகேங்களா, சும்மா நம்ம வீட்டில இருந்து ஃப்ரீ டைம்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எல்லாமே கவர் ஆகணும் தான். அதுக்காக தான் பிசி அல்டிமேட்டு. ஒவ்வொரு வீடியோலையும் 20 கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண போறோம், ஓகேங்களா? ஃபுல்லா, அதாவது ஒரு கேள்வி எடுத்துட்டோம்னா அந்த கேள்வியை பத்தி 360 டிகிரியில மொத்த தகவல்களையும் மேக்சிமம் கொடுக்க பாக்குறோம், சரிங்களா? ஒவ்வொரு கேள்வியும் அடுத்தடுத்த வீடியோல ரிப்பீட் ஆகாம இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எபிசோடு ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்பேன், தினங்கள் டேஸ் வச்சு ஒரு கேள்வி கேட்பேன், ஓகேங்களா? பிசி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நடத்துவோம். எஸ்ஐக்கு தேவையான மாதிரியோ வேற எக்ஸாமுக்கு தேவையான மாதிரிலாம் நடத்த போறது கிடையாது. பிசி மட்டும் தான் நம்ம நோக்கம், அதை மட்டும் டார்கெட் பண்ணிட்டீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தினங்களை வச்சு ஒரு கேள்வி இருக்கும், அதை கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து வீடியோ ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம என்ன பார்த்தோமோ, கூடுதல் தகவல்களை என்ன பார்த்தோமோ அதை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேள்வி இருக்கும். அந்த 5 கேள்வி கமெண்ட் பண்ணும்போது உங்க நேம் போட்டு 1 2 3 4 5 போட்டு கமெண்ட் பண்ணிருங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க, கீழேயே கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல சொல்ல முடியல கூட கீழே கமெண்ட்ல வந்து கிளாரிஃபை பண்றோம், சரிங்களா? ஓகேவா? ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க நம்ம சப்ஜெக்ட்ல நான் வந்த எபிசோட்ல முதல் வீடியோ நம்ம பாக்குறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் தினங்கள் பார்த்துடலாமா? கொஞ்சம் எபிசோடு கொஞ்சம் கேள்விகள் ஈஸியா தான் வச்சிருக்கோம். சரி, என்ன சார் கேள்விதான் ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். ஒரு 2-3 எபிசோடு கொஞ்சம் லிபரலா ஸ்டார்டிங் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் ஈஸியா போகும். போக 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 கொஞ்சம் கஷ்டமான கடினமான கேள்விகள் தான் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ முதல் நான் ஒரு டே கேட்கிறேன். அந்த டே என்ன நீங்க கமெண்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? உலக சுகாதார தினம் என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சுகாதார தினம், ஏன்னா தினங்களை வைத்து ஒரு கேள்வி வரலாம். வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே இருக்கு, அது என்னைக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், சரிங்களா? கொஸ்டின் பாருங்க, எளிமையான கொஸ்டின் தான். பாலிட்டியில இருந்து மொத்த சமூக அறிவியல் தான், எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வருது, சரிங்களா? ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க கேள்வி, ஓகேங்களா? டைரக்டா பாலிட்டியில இருந்து ஒரு ஆளுநர், ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் யாரால நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க, சரிங்களா? யாரை வச்சு நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆளுநர்னா யாருன்னு சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் கண்டிப்பா இருக்கணும், ஓகேங்களா? அது ஒரே ஆளுநர் 2-3 ஒரு மாநிலத்துக்கு கூட இருக்கலாம், ஆனா ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துக்கு இருக்கணும், சரிங்களா? ஆளுநர்ங்கிற பதவி மாநில அரசுக்கு இருக்கிற மாதிரி அப்படியே மத்திய அரசுக்கு ஈக்குவலா என்ன பதவி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கும் அந்த பதவி இந்த பதவி ஈக்குவல் நினைச்சிடக்கூடாது. அந்த குடியரசுத் தலைவர் பதவி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கோ அதே மாதிரி மாநிலத்துல கவர்னர்ங்கிற பதவி, ஆளுநர்ங்கிற பதவி, ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பாலிட்டி சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கும்போது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்களையும் நம்ம படிச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுநர் கவர்னர் இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா RN ரவி அவர்கள், ஓகேங்களா? அவர் ஆளுநர் இருக்காரு. அப்போ அவருடைய பதவி பொசிஷன் பாத்துக்கணும், நியூஸ் எல்லாம் பாப்பீங்க, ஓகேங்களா? அப்போ ஆளுநர், ஓகேங்களா? இப்போ யாரால் நியமிக்கப்படுகிறார் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் மேக்சிமம் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார், ஓகேங்களா? அப்ப அதுல ஆளுநரை நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர். சரி, எதை பேஸ் பண்ணி சார் நியமனம் பண்றாங்க, என்ன குவாலிபிகேஷன் ஆளுநர் நியமனம் பண்றதுக்கு? ஒரு 3-4 குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், எல்லா பதவிக்கும் காமனா ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும், அது இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும், சிட்டிசனா இருக்கணும், ஓகேங்களா? அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது, ஓகே? எந்த பதவியா இருக்கட்டும், இந்தியாவுடைய சிட்டிசன் குடிமகனாக இருக்கணும், ஒண்ணு. அடுத்து வயது, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வயது மாறுபடும், ஓகே? ஏஜ் மாறுபடும். எம்எல்ஏக்கு ஒரு ஏஜ், எம்பிக்கு ஒரு ஏஜ், அதுலயே லோக்சபா எம்பிக்கு ஒரு ஏஜ், ராஜ்யசபா எம்பிக்கு ஒரு ஏஜ், ஓகேங்களா? அந்த வரிசையில கவர்னருக்கு 35 வயது பூர்த்தி அடைந்த நபராக இருக்க வேண்டும், ஓகேங்களா? வயது, ஓகேங்களா? அடுத்து ஆளுநராக நியமிக்கப்படுபவர்கள் எந்த ஒரு ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? வேற எந்த ஆதாயம் தரக்கூடிய பதவிகளையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எழுதப்பட்ட குவாலிபிகேஷன். எழுதப்படாத விதிகளும் ஒரு சிலது இருக்கு, அதுவும் நம்ம 10th கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே புக்ல இருந்து தான் சொல்ல போறேன். பாயிண்ட் எல்லாமே எழுதப்படாத விதி என்னன்னா, ஒரு மாநிலத்துல ஒரு ஆளுநரை நியமிக்கிறோம்னா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணணும், சரிங்களா? ஒரு மாநிலத்துல ஒரு ஆளுநரை நியமனம் பண்றோம்னா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை கொஞ்சம் கன்சல்ட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கணும். நாங்க இவரை நியமனம் பண்ண போறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படி சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கணும், ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது,
அந்த மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய நபரு அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, வெளி மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய ஆளுநர் தமிழ்நாட்டை சேர்ந்த நபரா இருக்கவே கூடாது. கர்நாடகாவோ ஆந்திராவோ வேற ஏதாவது ஒரு மாநிலத்துடைய நபராக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே விதி, எழுதப்படாத விதி, அதுதான் கன்வென்ஷன் சொல்லுவாங்க, மரபாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எங்கேயுமே புக்கில் எழுதிதான் வச்சிருக்கு அப்படி கிடையாது. இது வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க, ஒரு டைம் ஃபாலோ பண்ணாம கூட போகலாம், வருங்காலங்கள்ல இருக்கலாம். ஓகே, ஏன்னா எழுதி வைக்கிறது ரூல்ஸ் எல்லாம் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஆளுநர் ஓகே. மேற்படி ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஆளுநருக்கு வந்து சட்டமன்ற அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? முதலமைச்சரை நியமனம் பண்றது அவர் தான், அமைச்சர்கள் நியமனம் பண்றது அவர்கள் தான். ஓகேங்களா? மாநிலத்துடைய அமைச்சர்களை. மேற்படி சட்டமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர்ல அவர் தான் வந்து உரையாற்றுவாரு. ஓகேங்களா? அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி உரையாற்றுவாரு. ஓகேங்களா? இது அல்லாம மாநிலத்துல சின்ன சின்ன பதவி, உதாரணத்துக்கு டிஎன்பிசி இருக்குது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், வேலை அலுவலகம், அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தோடைய சேர்மனை நியமனம் பண்றது, மாநில நிதி ஆணையத்தோடைய உறுப்பினர்களை நியமனம் பண்றது, நிறைய நியமனங்கள் பதவி இருக்கும். ஓகேங்களா? ஆளுநருக்கு. ஓகே, ரைட்டா பார்த்தாச்சா? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ரெண்டாவது கொஸ்டின் போலாமா? ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப எளிமையானது, ஈஸி ஞாபகம் வச்சுன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்னைக்குன்னு கேட்கிறாங்க. நான் ஆல்ரெடி இப்பதான் ஒரு டே கமெண்ட் பண்ண சொன்னேன், கொஸ்டின்லயே ஒரு டே வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஓகேங்களா? இப்போ இந்த டேஸ் எல்லாம் படிக்கும் போது நீங்க எப்பவுமே சும்மா மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகே, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஆனா அந்தந்த டே எதுக்காக கொண்டாடுறாங்க, ஏன் கரெக்டா அந்த தினத்துல கொண்டாடுறாங்க, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பாயிண்டோட 2-3 பாயிண்ட சுவாரஸ்யமா படிக்கும் போது அந்த பாயிண்ட் கொஞ்சம் மறக்கிறது கம்மியா இருக்கும். அவ்வளவுதான், மறக்கவே மறக்காதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மறக்கிற மறதி வந்து கம்மியா இருக்கும். அதனால ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஏன் கொண்டாடுறாங்கன்னா, எப்போ காந்தி, நம்ம காந்தி தாத்தா இருக்காருல்ல, காந்தி சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவில இருந்து முழுவதுமாக இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துக்காக இந்தியாவுக்கு வந்தாரோ அப்பதான் அந்த தினத்தை தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடுறோம். அப்ப எப்போ காந்தி இந்தியாவுக்கு முழுவதுமாக வெளியே வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 9 இந்தியாவுக்கு வரும்போது அவர் பாஞ்சி வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஞ்சி, அப்படியே வேகமா பாஞ்சி வர்றாரு. அப்போ 1915 வருஷத்துல இந்தியாவுக்கு வந்தார். ஓகேங்களா? இப்ப நமக்கு தேவை டேட் மட்டும் தான். இது ஹிஸ்டரி லெசன். ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமான ஃபேக்சுவல் பாயிண்ட். இங்க நமக்கு டேட் தான். அப்ப ஜனவரி 9 தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இது வெளிநாடு வாரி இந்தியர் தினமா கொண்டாடுறோம். இதுக்கு வேறு பெயர் என்னன்னா, ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படி சொல்றாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பிரவேசி பாரதிய திவாஸ். இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொண்டாட மாட்டாங்க, ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க. 2 years once. ஓகே, 2 வருஷத்துக்கு கொண்டாடுவாங்க. சரி சரி சார், இதே மாதிரி வேற ஏதாவது ரெலவெண்டான டே இருக்கா? இன்னொரு டே இருக்கு, ரொம்ப ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டே. எப்படி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இருக்கோ, ரீசெண்டா தமிழ்நாட்டுல வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் அப்படி சொல்லி கொண்டாட அனுசரிக்கிறாங்க. ஓகே, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி அனுசரிக்கிறாங்க. அது என்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா, அதே ஜனவரி மாசம் தான். ஆனா ஜனவரி 12 தமிழ்நாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? இது வேற தினம், அது வேற தினம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? ரைட்டா, அடுத்து போலாமா? அடுத்த 3வது கொஸ்டின், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம். அப்ப நிறைய ஆபீஸோடைய கேபிட்டல் தலைமையகத்தை கம்பல்சரி படிச்சுக்கணும். நிறைய இருக்கு, ஸ்கூல் புக்கே எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ், WTO, WHO, ஓகேங்களா? அப்புறம் WTO சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி சம்பந்தமான, உதாரணத்துக்கு வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் நிறுவனம், அந்த மாதிரி தலைமையகம் பார்க்கணும். அந்த வரிசையில மனித உரிமைகளுடைய தலைமையகம் எங்க இருக்கு கேட்கிறாங்க. மனித உரிமைகள்னா நம்மளுடைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான உரிமைகளை மீறும் பொழுது நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு ஆபீஸ் இருக்கு. அதோடைய மொத்த கேபிட்டலே எங்க இருக்குன்னா புதுடெல்லி. இந்தியாவு கேபிட்டல் அதுதானே, அங்கதான் மேக்சிமம் அலுவலகங்கள் இருக்கும். ஓகேங்களா? மேற்படி மனித உரிமைகளுக்குன்னு ஆணையம் இருக்கு. மனித உரிமைகள் தினம் கேட்பாங்க, கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம் கேட்பாங்க. மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது. அந்த ஆணையத்தோடைய உறுப்பினர்களையும் அதோடைய தலைவரையும் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். இதை பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி தேசிய அளவுல ஆணையம் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கும். நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேள்விப்படுவீங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா கூட தமிழ்நாட்டுல நிறைய இந்த லாக்அப் டெத்து, அதுக்கப்புறம் நிறைய ஜாதி ரீதியான வன்கொடுமைகள் இதெல்லாம் நடக்கும்போது மனித உரிமைகள் ஆணையம் நேரடியாக இதை எடுத்து விசாரித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நியூஸ் பாத்தீங்கன்னா கூடுதலா இந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்படலாம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார் அப்படி கேட்கிறாங்க. பிறகு குடியரசுத் தலைவரை பத்தி பேசுறாங்க. குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய உச்சபட்ச தலைவர், அவர் தான் இந்தியாவுடைய முதல் குடிமகனே சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அவருக்கு நிறைய அதிகாரம் இருக்கு.
என்ன அதிகாரம் இருக்குது அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டமன்றத்து அதிகாரம், பிரதமர்களை நியமனம் பண்ணுவது, நாட்டுடைய மூத்த தலைமை வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணுவது, நிறைய அதிகாரம் இருக்குது. அதுல ஒரு அதிகாரம் 3 அதிகாரம் இருக்குது. அதுதான் பாத்தீங்கன்னா நெருக்கடி நிலையை அமல்படுத்துவது அவர்கிட்ட தான் இருக்குது. ஓகேடா, நெருக்கடி. அப்ப மொத்தம் 3 நெருக்கடி இருக்குது. ஒண்ணு தேசிய நெருக்கடி நிலை, அடுத்து மாநில அல்லது நம்ம மாநில அவசர நிலை அப்படின்னு சொல்லலாம், அடுத்து நிதி நெருக்கடி நிலை. ஓகேங்களா, 3 டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3க்கும் ஆர்டிகல் பிடிச்சாலே போதும். மேக்சிமம் அதுதான் கேட்கறாங்க. யார் 3ஐயுமே அறிவிக்கிறது? குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா, ஈஸி ஆர்டிகல் ரொம்ப எளிமையா படிக்கலாம் பாருங்களேன். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 4 நாளா கூட்டணும். 352, அடுத்து ஒரு 4 கூட்டினீங்கன்னா 356, அடுத்து ஒரு 4 கூட்டிங்கன்னா 360. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட், படிச்சு வச்சுக்கணும். தேசிய மாநில நிதி தான் ரொம்ப அதிகம், அதனால கடைசியா கொடுத்துருக்காங்க 360. ஓகேங்களா, அப்ப நமக்கு ஆன்சர் நிதி தானே கேட்கறாங்க, ஆர்டிகல் 360 முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்ப நிதி நெருக்கடி நிலை எப்ப கொண்டு வருவாங்கன்னா, இந்தியாவுக்கு ஏதாவது நிதி நிலைமையில பெரிய ஆபத்து இருக்குது, இந்தியாவுக்கு வரவு செலவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலதான் நிதி நெருக்கடி நிலை கொண்டு வருவாங்க. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல 75 வருடம் ஆயிடுச்சு இது விடுதலை வாங்கி, ஒரு தடவை கூட நம்ம நிதி நெருக்கடி நிலையை கொண்டு வந்தது கிடையாது. ஆனா 3 தடவை தேசிய நெருக்கடி நிலை கொண்டு வந்திருக்கோம். பல தடவை பல மாநிலங்கள்ல மாநில நெருக்கடி நிலை கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் நிறைய தடவை கொண்டு வந்திருக்காங்க, பஞ்சாப்ல தான் எக்கச்சக்கமா டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி நெருக்கடி நிலைகள் எத்தனை டைம்ங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நிதி நெருக்கடி நிலை 0, ஒரு தடவை கூட கொண்டு வரல. ஓகேங்களா, அடுத்து போலாமா? அடுத்து முதலாக லோக் அதாலத் 1982ஆம் ஆண்டு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஓகேங்களா, இந்த வார்த்தை நிறைய இடத்துல வரும். லோக்ங்கிற வார்த்தை வரும். லோக் சபா இருக்கு, லோக்பால் இருக்கு, லோக் அதாலத் இருக்குது. ஓகேங்களா, அப்ப லோக்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி வார்த்தை தான். நம்ம ஊர்ல நிறைய வார்த்தைகள் தான் ஹிந்தி வார்த்தை தான் பாலிட்டியில வருது, பாலிட்டிலையும் ஸ்கீம்லையும் வரும். லோக் என்றால் மக்கள்னு அர்த்தம். சரிங்களா, வச்சுக்கோங்க. அப்ப லோக் அதாலத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு மன்றம், ஒரு நீதிமன்றம் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்ப அது வந்து முறையா 1982 நடைபெற்றது. அது எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. குஜராத்ல நடைபெற்றது. ஓகேங்களா, லோக் அதாலத். ஓகேங்களா, ரைட்டா, இது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான முன்னெடுப்புகள் முறையா எங்க நடந்தது, முதல் அப்படிங்கிற விஷயம் வந்து கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா, ரைட். அடுத்த 6வது கேள்வி பாருங்க. இந்திய பாராளுமன்றம் டேஸ் அவை கொண்டது அப்படி கேட்கிறாங்க. இந்தியாவுடைய பாராளுமன்றம் ஓகேங்களா எத்தனை அவைகளை கொண்டது, டேஸை கொண்டது கேட்கிறாங்க. கீழே ஆப்ஷன் பாருங்க, ஓரவை, ஈரவை, 3 அவை, எதுவும் இல்லை அப்படி கேட்கிறாங்க. அப்ப நமக்கே தெரியும் இந்தியாவுடைய பாராளுமன்றம் 2 ஹவுஸ் இருக்குது. எல்லாரும் ரொம்ப பேசிக்கானதான், டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிக்கிறவங்களுக்கே தெரியும் இதெல்லாம். ஓகேங்களா, LSRS அப்படின்னா என்ன, லோக்சபா, ராஜ்யசபா. ஓகேங்களா, தமிழ்ல சொல்லும் போது இதுக்கு பேரு மக்களவை, இதுக்கு பேரு மாநிலங்களவை. ஓகேங்களா, 2க்கு என்ன சார் வித்தியாசம்? ஒண்ணு கிடையாது, 2லயும் எம்பி தான். இவரு இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் பேரு எம்பி தான், இங்க இருக்கிறவருடைய உறுப்பினர் பேரு எம்பி தான். ஆனா இது வந்து மக்கள் இருந்து நேரடியாக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பி லோக்சபா. ராஜ்யசபா மறைமுகமாக தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்ப மறைமுகமான யார் ஓட்டு போடுவாங்க? எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவோம், எம்எல்ஏக்கள் தான் சேர்ந்துதான் ராஜ்யசபா எம்பிக்கு ஓட்டு போட்டு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா தமிழ்நாட்டுல பிரபல நடிகர் கமலஹாசன் மாநிலங்களவை எம்பியா இருக்கார். ஓகேங்களா, கமலஹாசன் போன வருடங்கள்ல எலெக்ஷன் என்னாரு, கடந்த வருடங்கள்ல ஆனா ஜெயிக்கல. இப்போ இன்னொரு கட்சியோட சேர்ந்து இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு, மாநிலங்களவை எம்பி, அதான் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அப்போ நம்ம எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட்டு கமலஹாசன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்ப மேற்படி லோக்சபா என்ன பார்க்கணும், லோக்சபாவுடைய எண்ணிக்கை பார்க்கணும். ஓகேங்களா, மேக்சிமம் எண்ணிக்கை 552, ஆனா கரண்ட் ஸ்ட்ரென்த் 545 சொல்லலாம், அல்லது 543 சொல்லலாம். ஓகேங்களா, அது என்ன நம்ம அப்புறம் பேசலாம். அடுத்து ராஜ்யசபாவுடைய மேக்சிமம் எண்ணிக்கை 250, ஆனா கரண்ட் ஸ்ட்ரென்த் 245. இது மாறல. ஓகேங்களா, அப்படியேதான் இருக்கு. ஓகேங்களா, இந்த 245 நான் 2ஆ பிரிப்பேன். எப்படி பிரிக்கலாம், 233 பிளஸ் 12 அப்படி பிரிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த 12 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமனம் செய்யக்கூடிய நபர்கள் ராஜ்யசபால. ஓகேங்களா, புரியுதா? பேசிக்கா இப்போதைக்கு பாத்துக்கோங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் வரும்போது இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா, லோக்சபா பத்தி நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல் 2 பேரும் எம்பி தான். ஓகேங்களா, உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுல மொத்தம் 35 லோக்சபா எம்பிகள் இருக்காங்க. ஓகேங்களா, ராஜ்யசபால ராஜ்யசபா எண்ணிக்கையில என்னைக்குமே தேர்தல் நடந்து கேள்விப்பட்டதே, ஆமா அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அது அரசியல் நுணுக்கமா பார்த்தாதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜ்யசபால 18, தமிழ்நாட்டுக்கு 18 எம்பிக்கள் இருக்காங்க. ஓகேங்களா, லோக்சபால 39 எம்பிகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 39 தான் மேக்சிமம் தொகுதிகளா இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஊர் மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்
தொகுதிகளா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல மாறுபடும். அடுத்து நிதி ஆயோக் துவங்கப்பட்ட நாள் எக்கனாமிக்ஸ்ல. ஓகேங்களா, நிதி ஆயோக். ஓகேங்களா, இந்த வார்த்தையை இங்கிலீஷ்லயும் படிச்சுக்கணும். பிசி எக்ஸாம்ல எக்கனாமிக்ஸ்ல ஒரு சில டைம் வந்து இங்கிலீஷ்ல தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால ஒரு சில வார்த்தையை மட்டும் இங்கிலீஷ்ல படிச்சா போதும். ஓகேங்களா, நிதி ஆயோக் இப்படி படிச்சு வச்சுக்கோ. ஓகேங்களா, என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 65 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடி வச்சிருந்தோம், அதுக்கு பேரு பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் கிடையாது, பிளானிங் கமிஷன். ஓகேங்களா, திட்டக்குழு. அந்த திட்டக்குழுவை நம்ம ஒழிச்சிட்டு கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன அமைப்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதியை கொண்டு வந்தோம். அப்ப திட்டக்குழு நம்ம எப்போ ஒழிச்சு கட்டணும்? அது உருவாக்கப்பட்டது என்னமோ 1950 உருவாக்கப்பட்ட திட்டக்குழு நம்ம 2014 நம்ம அதை ஒழிச்சு கட்டிட்டோம். ஆனா 2016 முடிச்சு ஒழிச்சு கட்டின அடுத்த வருஷமே 2015 டேட் ரொம்ப ஈஸி. ஜனவரி 1ஆம் தேதி நம்ம நிதியை கொண்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். ஓகேங்களா, வேற என்ன சார் கேள்வி கேட்கலாம்? நிதியை கூட தலைவர் யாருங்க கேட்கலாம்? யார் தலைவர்? நம்மளுடைய பிரதமர் தான் தலைவர். ஓகேங்களா, துணைத் தலைவர் தான் முழுவதுமாக செயல்படக்கூடிய தலைவராக இருப்பார். மேற்படி நிதி ஆயோக்கு தலைவர், துணைத் தலைவர், இது எதை ரீப்ளேஸ் பண்ணது இதை பார்த்து வச்சுக்கோங்க. போதும், அவ்வளவுதான். நிதி ஆயோக் பத்தி நமக்கு பிசி லெவலுக்கு இது போதும். அடுத்து ஹிஸ்டரியில 3வது பானிபட் போர் டேஸ் நடைபெற்றது. கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். போர் தான் ரொம்ப முக்கியம் பிசில. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போர்கள் கேட்டிருக்காங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 3வது பானிபட்டுங்கிற போர்னாலே மொத்தம் முக்கியம். மொத்தம் 3 பானிபட் போருக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு ஈர சொல்லணும். அதெல்லாம் 526, 556, 1761. அவ்வளவுதான் 3 பானிபட் போர். எந்த வருஷம், யாரு கூட நடந்தது, யார் ஜெயிச்சா, யார் தோத்தா, அந்த போருக்கு அப்புறம் என்ன விளைவு ஏற்பட்டது, அப்படியே புட்டு புட்டுன்னு மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் சொல்லுவோங்க, ஒரு சில கேள்விகள் எல்லாம் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேள்வி தான் இதெல்லாம். இந்த மாதிரி இயர் தான். ஓகேங்களா, 3வது பானிபட் போர் 1761. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப எளிமையான கேள்விதான் இது. நம்ம புக்ல ஐ திங்க் 6th புக்ல வரும்னு நினைக்கிறேன். ஈஸி தான். தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பு உருவாக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் எந்த மாவட்டத்துல சில கிராமங்கள்ல இருக்கு அப்படி கேட்கிறாங்க. எந்த கிராமம்? பழங்குடியினர் இருக்கக்கூடிய கிராமமா தான் இருக்கும். தீப்பெட்டி பயன்படுத்தாம நெருப்பு பயன்படுத்துவாங்க. பழங்குடியினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் தமிழ்நாட்டுல நீலகிரி. அங்கதான் வந்து தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பு உருவாக்குறாங்க. அடுத்து இந்திய தொல்லியல் துறையை உருவாக்கியவர், நிறுவியவர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, இப்ப கேள்வி எப்படினாலும் இதை மாத்தி கேட்கலாம். இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் கேட்கலாம், இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையாளர் கேட்கலாம். ஓகேங்களா, முதல் தலைவர் கேட்க மாட்டாங்க, முதல் சர்வேயர். ஓகேங்களா, அது பேர் அளவையாளர் அப்படிதான் கேட்பாங்க. யாரு அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேங்களா, இந்திய தொல்லியல் துறை எங்க இருக்குது? 1861ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க. அதே புது டெல்லியில தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் இருக்குது. ஓகேங்களா, ஷார்ட் ஃபார்மா என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல படிச்சு வச்சுக்கோங்க, ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஏஎஸ்ஐ இருக்கு. தமிழ்நாட்டுடைய தொல்லியல் துறை எங்க இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எந்த வருஷம் கேட்காங்க? 1961. அப்படியே 100 வருஷத்துக்கு அப்புறம். ஈஸி. சரியா, எடுத்து போறாமா? அடுத்து நம்ம ஹிஸ்டரியில சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணுங்க. ஹிஸ்டரியில ஒரு கேள்வி. ஓகேங்களா, இந்த பௌத்தம் சமணம் நம்ம எக்ஸாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடுது. அது 2 மதத்தையும் படிச்சுக்கணும். பௌத்தம் சமணம் அதுல பேசிக்கா புத்தரை பத்தி, அதுல வந்து பாத்தீங்கன்னா மகாவீரரை பத்தி படிக்கணும். அப்படி படிக்கும் போது புத்த மதத்துல 4 மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டுகளையும் சமண மதத்துல 2 மாநாடு நடைபெறும். 2 மாநாட்டையும் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா, புத்த மதத்துல 4 மாநாடு தான். 1வது, 2வது, 3வது, 4வது. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான். ஓகேங்களா, எப்பவுமே மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா கைய வச்சா பாட்டி காஷ்மீருக்கு போனது இல்லை. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ராஜா கைய வச்சா பாட்டி காஷ்மீருக்கு போனது இல்லை. ஓகே, பாக்கலாமா? இப்ப ராஜ கிரகம் அதுதான் முதல் மாநாடு. ஓகேங்களா, நம்ம இப்படி மேட்ச் பண்ணலாமா? அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ராஜா கைய வச்சா வைசாலி. ஓகேங்களா, ஊர் பேர் வைசாலி 2வது மாநாடு. கைய வச்சா பாட்டி காஷ்மீருக்கு போனது இல்லை. பாட்டி தான் 3வது. ஓகேங்களா, 3வது. காஷ்மீருக்கு போனதுல 4வது. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்படியே ரிவர்ஸ் அமைந்திருக்கு. 4-3-2-1 4-3-2-1 முடிஞ்சு போச்சா? ஓகேங்களா, ரைட்டா. அப்போ 4 மாநாடையும் படிக்கணும். அந்த 4 மாநாட்டையும் நடத்திய மன்னரை படிக்கணும். அந்த 4 மாநாடும் மன்னர் மட்டும் போதும். முடிஞ்சா அந்த 4 மாநாட்டுடைய தலைவர் யாரையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம புக்ல இல்ல, இருந்தாலும் ஒரு கேள்விகள் கேட்கலாம், படிச்சு வச்சுக்கோங்க. பழைய புக்ல தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா காஷ்மீர் மாநாடு எடுத்துக்கோங்களேன். இன்னும் ரொம்ப முக்கியமான மாநாடு புத்த மதத்துக்கு. ஏன்னா புத்த மதம் பிரிவு பெற்றது இந்த மாநாட்டுல தான், காஷ்மீர் மாநாட்டுல தான். காஷ்மீர் மாநாட்டுக்கு தலைமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிஷ்கர் தலைமையா இருப்பார். சார், தலைமைனா நடத்திய மன்னர்.
கனிஷ்கர் வந்து நடத்தியிருப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி தகவல்களை கூடுதல் தகவல் இதெல்லாம் சரிங்களா படிச்சு வச்சுட்டா சேஃப்டி. அடுத்து புக்கில் வந்து மௌரிய பேரரசு டாபிக் இருக்கும். நிறைய பேர் அந்த மௌரிய பேரரசு டாபிக் படிக்கிறது இல்லை, ரொம்ப சின்னதுதான். ஓகே, ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கும் படிக்கிற மாதிரி. கண்டிப்பா அதை படிச்சுக்கோங்க, கேள்வி வந்துடலாம். ஓகேங்களா? அது ஒரு கேள்விதான் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட், அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னது யார் அப்படி கேட்கிறாங்க. யார் அப்படி பார்த்தா H.G. வெல்ஸ். ஓகேங்களா? அவர் தான் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட். அசோகரை பத்தி நிறைய வரிகள் இருக்கு. அசோகருடைய கலிங்க போர், அசோகருடைய பிறப்பு, அசோகர் என்ன பண்ணாரு, அவரை பத்திர கல்வெட்டு என்ன, இதெல்லாம் இருக்கும். அதுல ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருப்பாரு. அந்த கூற்று தான் இது. ஓகேங்களா? ரைட். எடுத்து போலாமா? அடுத்து பாண்டியர் ஆட்சிக்கு பின்பு வந்தவர்கள் யாரு கேட்கிறாங்க. ஓகேங்களா? பாண்டியர்களுடைய ஆட்சிக்கு பின்னாடி யாரு வந்தா அப்படி கேட்கிறாங்க. என்ன சார் பாண்டியர் ஆட்சிக்கு பின்னாடி வந்தவர்கள் தான், நீங்க எப்படி லாஜிக்கா யோசிக்க. ஓகேங்களா? சங்க காலம் இருந்தது. சங்க காலம்னா மூவேந்தர்கள் ரூல் பண்ணாங்க. மூவேந்தர்கள்னா சேர சோழ பாண்டியர்கள் ரூல் பண்ணாங்க. அவங்களுக்கு பின்னாடி யார் ரூல் பண்ணாங்க தெரிஞ்சுக்கணும். கலப்பிரர்கள். ஓகேங்களா? தமிழ்நாட்டை ரூல் பண்ணதுன்னா ஒரு சில பேர் தான் நம்ம சொல்லணும், அந்த டைனஸ்டியோடைய பெயர் சொல்லும் போது. ஓகேங்களா? மன்னர் பெயர் சொல்லல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மூவேந்தர்கள், அவங்களை மறக்கவே கூடாது. அவங்கள இருந்து நம்ம வரலாறே ஸ்டார்ட் ஆகுது, தமிழ்நாட்டுடைய வரலாறு சங்ககாலம். ஓகேங்களா? சேரர்கள் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியிலையும், சோழர்கள் தமிழ்நாட்டின் மத்திய பகுதி காவிரி ஆறு பாயக்கூடிய பகுதியும், பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியையும் ரூல் பண்ணாங்க சொல்றோம். சங்க காலத்தோடைய வருஷம் கேட்பாங்க. 300 to 300. என்ன சார் 300 to 300னா கிபி கிமு 300ல இருந்து கிபி 300. அதாவது இப்ப சொல்லும் போது போ ஆ 300ல இருந்து போ ஆ மு. சரி சார், வெறும் போ ஆ 300. ஓகேங்களா? புரியுதா? ஓகேங்களா? இப்படிதான் வந்து சங்ககாலம் இருக்குது. அப்ப சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் மூவேந்தர்கள், சங்க காலத்துக்கு பின்பு சங்க மருவிய காலம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டை கலப்பிரர்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு இனம் மக்கள் வந்து ரூல் பண்றாங்க. அவர்களை பற்றி பெரிய அளவுக்கு வரலாறு வந்து தமிழ் இலக்கியங்களை கொடுக்கல, சேர சோழ பாண்டியர்கள் அளவுக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து பௌத்தம் சமண மதத்தை பின்பற்றினாங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அவங்க காலத்தை இருண்ட காலம் சொல்றாங்க. ஓகேங்களா? நிறைய முரண்பாடான தகவல் இருக்கு, நம்ம பேசிக்க வேணாம். அப்ப அவங்களுக்கு அப்புறம் இவங்க தான். ஆனா பின்னாட்கள் இந்த கலப்பிரர்களை அழிச்சிட்டு மீண்டும் பாண்டியர்களும் சோழர்களும் எழுச்சி பெறுவாங்க. அதுதான் பாண்டியர் எழுச்சி அல்லது மீண்டும் பாண்டியர்கள். அந்த மாதிரி தலைப்புல நமக்கு வந்து 7th புக்ல இருக்கு. ஓகேங்களா? அந்த லெசன் பார்க்கலாம். அது அப்புறம் அடுத்து ஜாகிரபியில பாருங்க, டேஷ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது, சிம்பிளானது, ஆனா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம உலக வரைபடத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடல் இருக்கும். அந்த கடல்ல பூமிக்கு அடியில வந்து வல்கனோஸ் இருக்கும். வல்கனோனா எரிமலை இருக்கும். அந்த எரிமலைகள் வந்து அங்கங்க வெடிச்சுக்கிட்டே இருக்கும். பூமிக்கு அடியிலனா கடலுக்கு அடியில, பூமிக்கு அடியில கடலுக்கு அடியில அப்படி வெடிக்கும் போது அங்கங்க என்ன செய்யும் அப்படி பாத்தீங்கன்னா நெருப்பு புகை மண்டலங்களாக இருக்கும். ஏன்னா அந்த நெருப்பு வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகி அப்படி அணைஞ்சிரும். ஆனா அதுக்கப்புறம் புகையா வருதுல்ல, அப்ப அந்த ஏரியா ஃபுல்லா ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது என்ன பெருங்கடல பறவை இருக்குன்னு கேட்பாங்க. பசிபிக் பெருங்கடலை. நீங்க கரெக்டா நீங்க வரைஞ்சீங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து அப்படியே அந்த சைடு எடுத்து வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான் அப்படி திருப்பி அந்த சைடு போயிட்டு அமெரிக்காவுடைய மேற்கு பகுதி இந்த சைடு எல்லாம் வரும். அமெரிக்காவுடைய மேற்கு பகுதி, கனடாவுடைய மேற்கு பகுதி இந்த சைடு தான் வரும். ஓகேங்களா? நீங்க உலக வரைபடம் ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு ரிங் ஆஃப் ஃபயர்ல நெருப்பு வரையம் மேப் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது, உலகின் சர்க்கரை கிண்ணம். ஓகேங்களா? ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் ஒரு காலத்துல. ஓகேங்களா? இப்பதான் அந்த மாதிரி ஃபேமஸான கொஸ்டின் கேட்கறது இல்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கியூபா தான் உலகின் சர்க்கரை கிண்ணம். ஓகேங்களா? கியூபாங்கிற நாடு ஒரு சின்ன நாடு தான். ஆனா அவங்க ஊர்ல ரொம்ப மேசிவா, ரொம்ப பெரிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. எதை ப்ரொடக்ஷன் பண்றாங்க? சர்க்கரையை ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? கரும்பு சுகர் கேனை ப்ரொடக்ஷன் பண்றதுனால அந்த ஊரை சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து மேற்படி கியூபாக்கு எதுக்கு ஃபேமஸ்? இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ, சேக்குவாரா, அவர் தான் அவங்க அந்த ஊர் தான். அடுத்து இந்தியாவின் டேஸ் கட்சி முறை காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? பாலிட்டியில 8th 10th புக்கில் கூட வரும். தேர்தல் டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி வந்துருது நமக்கு எப்பவுமே. அதுல டேஸ் கட்சி முறை காணப்படுது. எந்த கட்சி முறை காணப்படுது இந்தியாவில்? மொத்தமா கட்சி முறை 3 வகை இருக்கு. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. அவ்வளவுதான். இதுதான் மொத்தம் 3 டாபிக்கே. உலகத்திற்கு எந்த கண்ட்ரியா இருக்கு. ஒரு கட்சி முறைன்னா ஆயுசு ஃபுல்லா உங்களை மக்களை ஒரே ஒரு கட்சி தான் ரூல் பண்ணும். அந்த கட்சியோட தலைவர் அந்த கட்சியை முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஓட்டு ஒன்றும் போடுவீங்க, ஆனா அந்த ஒரு கட்சிக்கு தான் போட முடியும். இதுக்கு சார் ஓட்டே போடணும், சும்மா இருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் அதுதான் அவங்களுடைய சிஸ்டம். இப்படிதான் இருக்குது. பல வருஷமா மக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிட்டாங்க. உதாரணத்துக்கு சைனாவில் ஒரு கட்சி முறை தான்,
வட கொரியாவில் ஒரு கட்சி முறைதான். ஓகேங்களா? அடுத்து இங்க வந்துருங்க இருக்கட்சி முறை. இருக்கட்சி முறைனா ரெண்டு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அங்க ஃபைட் நடக்கும். ஓகேங்களா சார்? அப்படின்னா நம்ம ஊர் இருக்க ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் அந்த மாதிரியா? அந்த மாதிரி கிடையாது. இங்க பல கட்சிகளும் போட்டிட்டு பல கட்சிகள் பல தொகுதியில வெற்றி பெறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு அங்க ரெண்டு கட்சி தான் தேர்தலையே மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ரெண்டு கட்சி தான் தேர்தலையே போட்டிடுவாங்க. அப்ப நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஏயா பியா இப்படிதான் வந்து ஓட்டு போட வேண்டிய சூஸிங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து அது கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அது இருக்கட்சி முறை. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து அமெரிக்கா சொல்லலாம். அமெரிக்கா ரெண்டே கட்சி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம அடுத்து வந்துருக்க பல கட்சி முறை. கட்சினா கண்ணா பின்னான்னு கட்சி, ஊருக்கு ஒரு கட்சி, தெருவுக்கு ஒரு கட்சி, ஜாதிக்கு ஒரு கட்சி சொல்லுவாங்கல்ல, அதுதான் பல கட்சி முறை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் தான். இந்தியாவில தான் பல கட்சி முறை இருக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்து முதன்மை காரணிகள் கேட்டாங்க. சின்ன மிஸ்டேக். முதன்மை உற்பத்தி காரணிகள் இருக்கும். சரிங்களா? நம்ம இதுல எக்கனாமிக்ஸ் 6th புக்ல வரும்ல. ஓகேங்களா? உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகை. என்ன சார்? முதன்மை உற்பத்தி காரணிகள் அடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் ஓகேங்களா? முதன்மை உற்பத்தி காரணிகள் எத்தனை? 2. இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் என்ன? அதுவும் 2. மொத்தமா என்னன்னா 4. ஓகேங்களா? கேள்வி நல்லா தெளிவா கவனிச்சுக்கணும். உற்பத்தி காரணிகள் வகைன்னு கேட்டாங்கன்னா 2. மொத்த உற்பத்தி காரணிகள் எத்தனை கேட்டாங்கன்னா 4. ஓகேங்களா? முதன்மை உற்பத்தி காரணம் எத்தனை? 2. இது 2. இந்த 2 என்ன? நிலமும் உழைப்பும். உற்பத்தி காரணம் ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ண என்னதான் தேவையோ அதுதான் உற்பத்தி காரணம். என்ன தேவை? இந்த சட்டை உற்பத்தி பண்ண என்ன தேவை சார்? நூல் தேவை, பருத்தி தேவை, சாயம் தேவை அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன பொருள் ரா மெட்டீரியல் தான் ஒரே பொருளா சொல்லிடுற நிலம். அவ்வளவுதான். லேண்டு தேவை, தண்ணி தேவை, காத்து தேவை, அப்புறம் வந்து ரா மெட்டீரியல், பஞ்சு, பருத்தி எல்லாமே தேவை. அதெல்லாம் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். அடுத்து ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. உழைப்புங்கிறது இருந்தாதானே ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறும். ஓகேங்களா? அப்போ உழைப்பு தேவை. இந்த 2 தான் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த முதன்மை உற்பத்தி காரணி சொல்றேன். மீதி 2 எதெல்லாம்? 1 அடுத்த 2 தான் மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். மிஷின் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர், ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கடைசியா உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. 4ல முதன்மை 2 சொல்லிட்டேன். அப்ப நமக்கு என்ன முதன்மையில இருக்கிறாங்க? நிலம் மற்றும் உழைப்பு. ஆப்ஷன் சி. அடுத்து ரயில்வே மண்டலங்கள். ரயில்வே மண்டலங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ரயில்வே மண்டலம் பாக்கலாமா? நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கா இருந்ததுன்னா பழைய புக்கை வச்சு படிச்சுக்கிறீங்க, பழைய மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்கன்னா அப்டேட்டட் இல்லாம இருக்கும். அப்டேட்டட் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஜோன்ஸ் அப்பப்போ கூட்டிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ரீசன்ட் புக் ஏதாவது டவுன்லோட் பண்ணி படிங்க. இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோ. சரிங்களா? மொத்த ரயில்வே மண்டலம் கேட்கலாம். இப்படி பார்க்கும்போது மேக்சிமம் இந்தியா மேப் எடுத்துக்கோங்களேன். இந்தியா மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வச்சுதான் நம்ம மேப் வச்சுதான் படிப்போம் கிளாஸ்லயே. அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஜோன்ஸ் தான் மேக்சிமம். என்ன பேச? வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, அது எல்லாத்துக்கும் 4 ரயில்வே ஜோனு. ஒவ்வொன்றுத்துக்கும் மத்திய இருக்கும். தெற்கு மத்திய கொஞ்சம் மேல, வடக்கு மத்திய, கிழக்கு மத்திய, மேற்கு மத்திய, இப்படி ஒரு 4 ஜோன் 8 ஜோன் ஆகி போச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, இந்த மாதிரி ஒரு 4 ஜோன்ஸ் இருக்கும். மேக்சிமம் இப்படி மேப் போட்டு படிக்கலாம். அப்படி இல்லை மேப் போட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே டைரக்ஷன் போடுவோம். இந்த டைரக்ஷன் போட்டு இப்படி ஒரு டைரக்ஷன் போட்டு இங்க 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 எடுத்து இங்க இங்க ஒரு டாட் வச்சு நீங்க படிக்கலாம். அழகா படிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போதைக்கு நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கலாம். நிறைய மண்டலங்கள் இருக்கு. வடக்கு ரயில்வே மண்டலம். வடக்க பெரிய ஊர் எந்த ஊர்? நியூ டெல்லி தான். முடிச்சு விட்டுருக்கேன். டெல்லி 4. அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு ரயில்வே வடகிழக்கு எல்லை மண்டலம். ஓகேதா? வடகிழக்கு கேட்கிறாங்க, வடகிழக்கு எல்லைன்னு கேட்கிறாங்க. நார்த்து, ஈஸ்ட், ஃப்ரான்டியர் கேட்கிறாங்க. அப்போ எல்லை பகுதியில் எந்த ஊர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடகிழக்கு எல்லை கோரக்பூர். ஓகேதா? ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3. அடுத்து தென்மேற்கு ரயில்வே, தென்னு மேற்கு ஹுப்ளி. அடுத்து மத்திய ரயில்வே, மத்திய ரயில்வே மும்பை. அவ்வளவுதான். 4, 3, 2, 1. இது ரிவர்ஸா தான் இருக்கா? ஆமா, ரிவர்ஸா இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி மற்ற ரயில்வே மண்டலத்தையும் படிச்சுக்கணும். 10th புக்ல இருக்கு பாக்ஸ் போட்டு. புது புக்கை பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? அடுத்து டி உதயகுமார் இந்திய ரூபாய் நோட்டுக்கான குறியீட்டை வந்து வடிவமைச்சாருன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஃபர்ஸ்ட் இந்த பேரை அடிச்சுக்கணும். டி உதயகுமார் நம்மூர்காரரு, விழுப்புரம் மாவட்டத்துக்காரரு. ஓகேங்களா? இந்தியாவுக்கான ரூபாய் குறியீடை வடிவமைச்சிருக்காரு. இதுதான் இந்தியாவுக்கான ரூபாய் குறியீடு. புதிய ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த சிம்பிள். அதை பார்த்துக்கோங்க. இதை வடிவமைச்சது யாருதான்? டி உதயகுமார் தான். எப்போ இந்தியாவுடைய அரசாங்கம் இதை ஏத்துக்கிட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஜூலை 15, 2010. ரொம்ப முக்கியமானது. பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. கூடுதல் தகவல்
இந்த குறியீட்டை இந்தியா எத்தனையாவது நாடாக ஏற்றுக்கொண்டது கேட்பாங்க. 5வது நாடு. இந்த குறியீட்டு எந்த ஸ்கிரிப்ட் அதுல இருந்து எடுக்கப்பட்டது? தேவநாகரி எழுத்து படிவத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. மேற்படி வடிவமைத்தது அங்கிருக்குதான் புக்கில் இருக்கும். கூடுதலா 5வது நாடா இந்தியா ஏற்றுக்கிட்டது. அமெரிக்காவுக்கு டாலர் குறியீடு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின், எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி பாருங்க, கொஞ்சம் அப்படி வித்தியாசமான கொஸ்டின். மொத்தம் இருக்கக்கூடிய 8 கோள் இருக்கா? 8 கோள்கள் சூரியனை மையமா வச்சு இது பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கோளுக்கு ஒவ்வொரு தளம் போட்டு, ஓகேங்களா? தன்னைத்தானே ஒரு சில கோள் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திக்கிறது. எடுத்துக்காட்டு பூமி. அந்த வருஷத்துல ஒரு கோளை கொண்டு வந்து பெரிய கடல்ல தூக்கி போட்டோம்னா அந்த கோள் வந்து மிதக்குமாவும். அது என்ன சார் கோள் அப்படின்னா, அந்த கோள் ஃபுல்லாமே வாயுனால அமைந்திருக்கும். அப்பதான் அது மிதக்கும். ஓகேங்களா? இப்போ வாயுனால அமைந்திருக்க ஒரு கோள். ஆக்சுவலா மொத்தத்தையும் கோள்களை வந்து 2 வகையா பிரிப்பாங்க. நிலக்கோள், வாயு கோள் அப்படி சொல்லுவாங்க. அதுல மிதக்கக்கூடிய ஒரு கோள்னா சனிக்கோள். அதுதான் வந்து மிதக்கும். ஓகேங்களா? ரைட்டா? ரைட். அப்போ 20 கொஸ்டினுக்கான டிஸ்கஷனை வந்து நம்ம பார்த்திருக்கோம். படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கடினமான கேள்விலாம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு அட்டம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க. படிக்காம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு சில விஷயம் கேள்விப்படாத மாதிரி இருந்திருக்கும், ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் ஃபைனலா 5 கேள்வி கேட்டலாம். 5 கேள்வி தான் நீங்க பதில் சொல்ல போறீங்க. எந்த அளவுக்கு படிச்சது, புரிஞ்சது, புரியல. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணாம இருக்காதீங்க. முதல் கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஏன் கொண்டாடுறோம்? அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். 2வது கேள்வி, ஆளுநராக நியமனம் செய்வதற்கு வயது என்ன? கமெண்ட் பண்ணுங்க. 2வது கேள்வி. 3வது கேள்வி, எக்கனாமிக்ஸ், மொத்தம் உற்பத்தி காரணிகள் எத்தனை? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 4வது கேள்வி. 4வது கேள்வி என்ன டாபிக் நடத்தின ஒரே சரியா வேற என்ன விஷயம் இருந்தது? இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு எந்த கண்ட்ரி? இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு கண்ட்ரி சொல்லுங்க. 5வது லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் கமெண்ட் பண்ணணும். 4வது பௌத்த மாநாடு எந்த ஊர் நடைபெற்றது? யார் அதை நடத்தின மன்னர்? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். நன்றி.